தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தென்சென்னை தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளரான ஜெயவர்தன் தற்போது அடையாறில் உள்ள துணை வட்டார ஆணையர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வந்திருக்கிறார். தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளின்படி வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும்போது அவருடன் எத்தனை பேர் வர வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் உள்ளன. அந்த நிபந்தனைகள் என்னென்ன என்பதை காவல்துறையினர் அவருக்கு தெரிவித்து தற்போது அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அலுவலகத்தின் உள்ளே வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும்போது அவருடன் 4 பேர் மட்டுமே வர வேண்டும் என்பது தேர்தல் ஆணையம் விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளில் ஒன்று. அதன் அடிப்படையில் எண்ணிக்கையில் அதிகமாக வருவோரை காவல்துறையினர் அலுவலகத்தின் வாயிலேயே தடுத்து நிறுத்தி அனுப்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். வாகனங்களுக்கான கட்டுப்பாடு, எத்தனை வாகனங்களில் வர வேண்டும், அந்த வாகனங்கள் எத்தனை மீட்டருக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் வேட்பாளர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது தென்சென்னை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அடையாறு துணை வட்டார ஆணையர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக வருகை தந்திருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ், நீங்க தொடரலாம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தற்போது தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்கிறார் நம்முடைய செய்தியாளர் அபினேஷ், நீங்க தொடரலாம். தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கான அஇஅதிமுக வேட்பாளராக அமைச்சர் ஜெயக்குமார் அவருடைய மகனும் ஏற்கனவே தென்சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய டாக்டர் ஜெயவர்தன் அறிவிக்கப்பட்டார். அவர் இன்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்காக அடையாறில் இருக்கக்கூடிய மாநகராட்சி மண்டல அலுவலகம் 13க்கு நேரடியாக வந்து ரிட்டர்னிங் ஆபீசராக இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருக்கிற ஆல்பி வர்கீஸ் என்கிற அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதுக்காக சற்று நேரத்துக்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு ஊர்வலமாக அஇஅதிமுகவுடைய கூட்டணி கட்சி தொண்டர்களோடு அவர் அழைத்து வரப்பட்டார். ஊர்வலமாக சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் அந்த மண்டல அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். தற்பொழுது அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்கலாம். இந்த முறை தேர்தல் ஆணையம் பல்வேறு கடுமையான விதிகளை அமல்படுத்தியிருக்கிறது. தொண்டர்கள் யாரும், குறிப்பாக ஒரு வேட்பாளர் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவரோடு 4 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். அதாவது 1+4 என சொல்லக்கூடிய வேட்பாளர் ஒருவர், அவரோடு 4 பேர் சேர்த்து மொத்தம் 5 பேர் மட்டும்தான் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த அறைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களோடு வந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அல்லது கூட்டணி கட்சி தொண்டர்கள் எல்லாம் அந்த தேர்தல் அலுவலகம் அமைத்திருக்கக்கூடிய 100 மீட்டர் இடைவெளியில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அந்த வகையில கூட்டணி கட்சி தொண்டர்களோடு ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட ஜெயவர்தன் 100 மீட்டருக்கு முன்பாகவே தொண்டர்கள் அனைவரும் நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். தற்போது அவர் நேரடியாக உள்ளே சென்றிருக்கிறார். ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருக்கக்கூடிய அவர், அதாவது ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் டாக்டர் ஜெயவர்தன் தென்சென்னை பகுதியை பொறுத்த மட்டில் 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி. குறிப்பாக தியாகராய நகர், மயிலாப்பூர், சோழியநல்லூர், அதே போல வேளச்சேரி உள்ளிட்ட சைதாப்பேட்டை, அதே போல விருகம்பாக்கம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி. அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய இந்த முறை மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அதில் 6 சிட்டிங் எம்பிகள், அதாவது 6 நடப்பு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதில் ஒருவர் டாக்டர் ஜெயவர்தன். இவர் அமைச்சர் ஜெயக்குமார் மகன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் இந்த முறை மீண்டும் அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம்.
தமிழகத்தில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியின் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இன்றைக்கு பெரும்பாலானோர் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள். அந்த வகையில் தற்போது தென்சென்னை தொகுதியினுடைய அதிமுக வேட்பாளர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய ஜெயவர்தன் தனது வேட்புமனுவை அடையாறு மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தாக்கல் செய்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அதிமுக வேட்பாளர்களும் இன்றைக்கு தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்கள்.